Hi guys, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா KMS Key Management Service அது பத்தி தான் பார்க்க போறோம். S3 ஆ இருக்கட்டும், EBS ஆ இருக்கட்டும், Lambda ஆ இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம KMS key யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். KMS key-யை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் and then டெவலப்பர் அசோசியேட்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த KMSல வந்து பார்க்கலாம் 3 இருக்கிறது பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து AWS மேனேஜ்ட் கீஸ் அண்ட் தென் கஸ்டமர் மேனேஜ்ட் கீஸ். இந்த AWS மேனேஜ்ட் கீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ஏதாவது ஒரு சர்வீஸில் இருக்க டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம டிஃபால்ட் KMS அப்படின்னு சொல்லிட்டு தருவோம்ல, அதுதான் வந்து இந்த AWS மேனேஜ்ட் கீஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் AWS மேனேஜ் கீஸ்குள்ளே போனேன் அப்படின்னா நான் ஒரு S3 பக்கெட்டில் என்னோட கண்டென்ட்லாம் என்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் டிஃபால்ட் KMS யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த KMS தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த AWS மேனேஜ்டு கீஸோட இது சேஞ்சஸ் பெர்மிஷன்ஸ் எதுவுமே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்துட்டு எண்ட் டு எண்ட் வந்து AWSஏ பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ் கீஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே டவுனில் வந்தேன் அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ் கீஸ் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு கீ வந்து நம்ம இதில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டியது கீ வந்து ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் மேப் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கீயை வந்து நீங்கள் ஓஹியோ அப்படிங்கிற ரீஜனில் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அசஸ் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணும்போது ஓஹியோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நான் நார்த் விர்ஜீனியாவுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். அந்த நார்த் விர்ஜீனியாவில் ஒரு என்கிரிப்ஷன் கீ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் கீ அண்ட் தென் ஸோ இதில் 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து சிமெட்ரிக், இன்னொன்று அசிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரே கீயை நம்ம என்கிரிப்டும் பண்ணுவோம் டீக்ரிப்டும் பண்ணுவோம். இதே அசிமெட்ரிக் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் கீ ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஸோ ஒவ்வொரு கீயும் வச்சு நம்ம வந்து ஒரு கீ என்கிரிப்ஷனுக்காகவும் இன்னொரு கீ வந்து டீக்ரிப்ஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிமெட்ரிக் மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சிமெட்ரிக் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கீ மெட்டீரியல் ஆரிஜின். ஸோ எய்தர் KMSஐ வச்சே நீங்கள் வந்து கீ ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் கீயும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு KMS வச்சே வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் இந்த கீக்கு ஒரு அலியாஸ் தரணும். ஸோ அலியாஸ் அப்படிங்கிறது இதான் உங்கள் கீ அப்படின்னு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் மாதிரி ஒரு செல்ல பேர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம தரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து TP டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அலியாஸ் நேம் தரேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த கீ எதுக்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரியணும்ல, ஸோ அதுக்காக நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக டிஸ்கிரிப்ஷன் தருவோம். ஸோ நான் இது வந்து ஃபார் யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் டேக்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் டேக்ஸ் வச்சு ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற அந்த டிஃபைன் கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கீயை யாரெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணலாம், அதாவது உங்கள் கீக்கான பெர்மிஷன்லாம் யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஃபைன் கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எதர் வந்து யூசர்ஸ்க்கு தரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரோலுக்கு கூட நீங்கள் உங்களோட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸை மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்தேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் யார் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விடுறேன். அண்ட் தென் இதில் பார்க்கலாம் கீ டெலிஷன். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அசஸ் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசஸ் இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களோட கீயை டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த அலோவை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கீ ஓனர், ஸோ யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் அந்த கீயை டெலீட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த கீக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களோ அவங்க கூட இந்த கீயை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு டிஃபைன் கீ யூசேஜ் பெர்மிஷன். ஸோ முன்னாடி பார்த்தது யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், யார் வந்து பாலிசிஸ் மாற்றலாம் அதெல்லாம் பார்த்தது. இது வந்து யூசேஜ் பெர்மிஷன், யார் இந்த கீயை யூஸ் பண்ணலாம். ஸோ யார் இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ட் பண்ணுற டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது இந்த டிஃபைன் கீ யூசேஜ் பெர்மிஷன்ஸ். ஸோ இதுவும் நான் வந்து டிஃபால்ட்டாக விட்றேன். ஸோ டிஃபால்ட்டாக விட்டேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் வேணாலும் எந்த யூஸர் வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க இந்த கீயை அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தரேன். அந்த நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட ஒரு கீ பாலிசி வந்து டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்க்கலாம் இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறதுல
யார் வந்து இது அலோவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் அப்படின்னு இருக்கா. ஸோ ரூட் அப்படின்னு இருந்தாலே உங்களுக்கு ரூட் யூசருக்கு மட்டும் கிடையாது, வேற எல்லா யூசர்ஸ்க்குமே வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ரிசோர்ஸ் ஸ்டார், ஸோ எல்லா கீயும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லுது. ஸோ இப்போ நான் வந்து இது ஃபினிஷ் தரேன். ஸோ தட் கேஎம்எஸ் ஆக்ஷன் வந்து இதுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ நம்மளோட கேஎம்எஸ் கீ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, டிபி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைலை இந்த கேஎம்எஸ் கீ வச்சு எப்படி என்கிரிப்ட் பண்ணுறது, அண்ட் தென் என்கிரிப்ட் ஆன ஃபைலை எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு நம்மளோட AWS கைடுக்கு போகிறேன். ஸோ AWS கைடில் அவங்களே வந்து CLI ரெஃபரன்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்கிரிப்ஷன், சிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்கான கமாண்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், இதுதான் வந்து அந்த கமாண்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த ஃபைலை வந்து அவங்க எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோடய கமாண்ட் லைனில் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபைலில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹே காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு தானே சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அடித்து கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லாதீங்க .txt அப்படின்னு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சொல்லாதீங்க .txt, ஓகே சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிரிப்ட் ஆன கமாண்ட் பார்க்கலாமா? ஸோ என்கிரிப்ட் ஆன கமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய மிஷினில் நான் வந்து என்னோடய CLI வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு தெரில அப்படின்னா, நம்ம போன வாரத்துக்கான வீடியோ போட்டிருந்தோம் S3 பக்கெட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நான் இப்போதைக்கு திருப்பி நான் ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ சின்ஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டுறதுனால. ஸோ இதில் இந்த கீ ஐடி வந்து நீங்கள் எதர் உங்களோட கீ ஐடி ஆனால் ஸோ நம்மளோட கன்சோல் போனோம் அப்படின்னா உங்களோட கீ ஐடி பார்க்கலாம். ஸோ இது அலையாஸ், அண்ட் தென் இது வந்து உங்களோட ARN, அண்ட் தென் மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் கீ ஐடிங்கிறது இதுதான் உங்களோட கீ ஐடி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீ ஐடி யூஸ் பண்ணாமல் அலையாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட அலியாஸ் கொடுத்துடலாம், alias .tp demo. ஸோ TP demo அப்படிங்கிறது நம்மளோட அலியாஸ் நேம் TP demo. அண்ட் தென் ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல், எந்த ஃபைலை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த ஃபைல். ஸோ நேம் சென்சிட்டிவ், ஸோ சொல்லாதீங்க .txt இந்த ஃபைலை தான் நம்ம என்கிரிப்ட் பண்ண போகிறோம். இதை வந்து அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட், query வந்து இது, அண்ட் தென் இது டிஃபால்ட்டாக என்கிரிப்ட் பண்ணும்போது பேஸ் 64ல் என்கிரிப்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ் 64 டீகோட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் என்கிரிப்டட் ஃபைலுங்கிற பேரில் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்லாதீங்க என்கிரிப்டட் அப்படிங்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறேன். .txtன்னு கூட ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த எரரும் வராது, லைக் பிளாங்காக இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ நான் இதை LS கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம், சொல்லாதீங்க _encrypted.txt அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே உங்களோட நீங்கள் எந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி KMS கீ வந்து ரீஜன் ஓரியன்ட். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கீ ஃபவுண்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
இதில் ஐஃபன் ரீஜன் ஃப்ளாக் செட் பண்ணி உங்களோட கீ எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கீயோட ரீஜன் வந்து நீங்கள் ஐஃபன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் செட் பண்ணி வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஆஃப்டர் சைஃபர் டெக்ஸ்ட் பிளாபுக்கு அடுத்தது. ஓகே, ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைன். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட ஃபைல் வந்து என்க்ரிப்ட் ஆகிருக்கு. ஸோ யாராலையும் வந்து இதை ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைலை நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். எப்படி? அதே கீ யூஸ் பண்ணி தான் எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்மளோட AWS கைட்கே போயிடலாம். ஸோ டீக்ரிப்ட்கான கைட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் இந்த பேஜ் எல்லாமே வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் இந்த கமாண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டீக்ரிப்ட், ரைட். ஸோ இதில் ஃபைல் நேம் இருக்கா. ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிற ஃபைல் என்னது, அதிக அண்டர்ஸ்கோர் என்கிரிப்டட் .txt ஃபைல் அண்ட் தென் அவுட்புட் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா என்ன சொன்னான் .txt, அதாவது இதோட அவுட்புட் வந்து நான் என்ன சொன்னான் .txt அப்படிங்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபைல் நேம் தான் தப்பு, சாரி காய்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதில் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து எந்த கீ யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. எப்படி AWSக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்கிரிப்ட் பண்ண ஃபைல்லையே அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து என்கோட் ஆகிருந்திருக்கும். ஸோ தட் நீங்கள் அதை டீகோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாக்ட் கீ வேல்யூஸ் தேர்ந்தெடுத்து அது வந்து இன்டெலிஜென்ட்டாக டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு தரும். ஸோ நம்ம டீக்ரிப்ட் பண்ண ஃபைல் இப்போ என்ன சொன்னான் .txt. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபைலை என்ட்ரி பண்ணியிருந்தோமோ அது வந்து கிடச்சிருச்சு. ஹே காய்ஸ் அடித்து கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஒரு என்கிரிப்ஷன், ரைட். ஸோ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணோம் அண்ட் தென் அதே ஃபைலை டீக்ரிப்ட் பண்ணோம். ஸோ இந்த KMSல சில லிமிடேஷன்ஸும் இருக்குது கைஸ். ஸோ என்னென்னா இந்த மாதிரி டைரெக்டாக ஒரே கீயை வச்சு நம்ம என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுவோம்ல சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சைஸ் இருக்குது. லைக் வந்து அப் டு 4 KB வரைக்கும் தான் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணலாம் அண்ட் தென் டீக்ரிப்ட் பண்ணலாம். ஸோ இதே உங்களோட ஃபைல் சைஸ் வந்து 4 KBக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்மள்ட்ட வேற ஒரு ஐட்டம் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா